தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவை போற்றிடும் வகையில் கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதை இன்றைய தினம் வழங்கினார். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் பிறந்த நாள் நூற்றாண்டை முன்னிட்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தேர்ந்தெடுக்கப்படும் விருதாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசும் 10 லட்சம் ரூபாயும் நினைவு பரிசும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவருக்கு அந்த விருதினை வழங்கினார். அதன்படி பழம்பெரும் நடிகை ராஜம் அவர்களுக்கும் மேலும் மூத்த பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் அவர்களுக்கும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் வழங்கினார். அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் நினைவு பரிசையும் வழங்கினார். மேலும் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு அந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பே சுவாமிநாதன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். கண்ணன், வேற என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புதிய அரசு கலைக்கல்லூரியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம், கள்ளக்குறிச்சி, சென்னை மாவட்டங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான நிரந்தர கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார். மேலும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் பல்வேறு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 34 வகுப்பறைகள், 9 ஆய்வகங்கள், பணிமனைகள், மகளிர் விடுதிகள், இதர கட்டிடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கான மேலாண்மை அமைப்புடன் இணைந்த ஒரு மென்பொருள் மற்றும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய 5 அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் தொழில் 4.0 திறன்மிகு மையங்கள் என்ற பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் உயர்கல்வித்துறை சார்பில் சுமார் 542 கோடி மதிப்பிலான பல்வேறு கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு முடிவுற்ற திட்ட பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வி கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.